நீங்க 2 பேரும் ஓகே சொன்னீங்கன்னா அவகிட்ட ஐ லவ் யூ சொல்லிட்டு உங்க 2 பேரும் சமத்தோட கல்யாணம் பண்ணிக்கிறேன் சார். கல்யாணமா? என்ன கல்யாணம்? கல்யாணம் உங்களுக்கு இன்னொரு டவுட் இருக்கலாம் சார். நல்ல பையனா நல்ல குடும்பமானு. எங்க அப்பா பேங்க் மேனேஜர் சார். அவருக்கு ஒரே பையன் சார். இன்னும் 1 வருஷத்துல அப்பா ரிட்டையர்ட் ஆக போறாரு. அந்த பேங்க் வேலை எனக்கு தான் சார். இது என் ரேஷன் கார்டு சார். டவுட் இருந்தா பாத்துங்க சார். நேர்ல எங்க இருக்கு? ஓல்டா இருக்கு சார். அது எங்க அப்பா சார். அப்பா டப்பா யாரா இருந்தாலும் சரி, எனக்கு இது இஷ்டம் கிடையாது. இங்க திடுத்து நடுகால வந்து உங்க பொண்ணை லவ் பண்ற 3 வருஷமா கல்யாணம் பண்ணி கூட என்ன தைரியத்துல கேட்பேன்? கெட் அவுட். நீங்க உட்காருங்க தம்பி. என்ன இவர் சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? மத்த பசங்க மாதிரி பொண்ணு லவ் பண்ணி எடுத்துட்டு போய் குட்டிச்சவராக்கி நடுத்தருவிலே நிறுத்துறேன்னு சொல்றாங்க. இல்லையே, எவ்வளவு டீசென்ட் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்றாரு. கருப்பா இருந்தாலும் கலையா இருக்கு. வெக்கத்தை பாரு. வீட்டுக்கு வேற ஒரே பிள்ளை. இது மாதிரி மருமகன் கிடைக்க நம்ம கொடுத்து வைக்கணும். மச்சான் சொல்றது கரெக்ட்பா. மாமாக்கு என்ன குறைச்சு? மாமாவா? என்ன மாப்பிள எல்லாரும் உங்க பக்கம் சேர்ந்துட்டாங்க? மாப்பிள்ளைன்னு சொல்லி மாமா நீங்க கூட என் பக்கத்துல வந்துட்டீங்க. உன்ன காலில் விழுந்துடுற. அங்க ஆண்டி ஆசீர்வாதம் மனசுல இருந்தா போதும். உட்காருங்க. எல்லாம் பக்கத்துல வந்துட்டீங்க. உங்க பொண்ணு மட்டும் பக்கத்திலே வர மாட்டா. அவ பக்கத்துல வரலையே தவிர படிக்கட்டுல வந்துகிட்டு இருக்கா. Bye mom, bye dad. ஆண்டி போறோம். அப்பா யார் இவரு? இவரா? உன்னோட லவ்வர்மா? ஏ லவ்வரா? யா. எல்லாரும் ஜோக் பண்றீங்களா? ஐயோ ஜோக் பண்ணலமா, நாங்க சீரியஸா தான் சொல்றோம். எங்க எல்லாருக்கும் ஒரு பிடிச்சிருக்கு. பிடிச்சு போச்சு. உனக்கு பிடிச்சிருக்கா? இத நான் சொல்றேன். உங்களை நான் 3 இயர்ஸா லவ் பண்றேன். இது உங்ககிட்ட வந்து சொல்லிருக்கலாம். அப்பா அம்மா கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு உங்ககிட்ட வந்து சொல்லலாம் தான். ஏய் மிஸ்டர் இங்க வா. ஏய் சீக்கிரட்லாம் அப்புறம் பேசிக்கலாம். சின்ன பிள்ளை தானமா. அப்பா அம்மா. ஏய் மிஸ்டர் சீக்ரெட் இல்ல. கிட்ட வா. கிஸ் பண்ண போறோம்ல. இந்த black இந்த white லவ் பண்ணாத. ஓ ஓகே? பை. ஃபீல் பண்ணாதீங்க மாப்ள. சார் நான் ஃபீல் பண்ணல சார். உங்க பொண்ணு வாக்கு ரொம்ப ஸ்டைலா இருக்கு சார். நான் எதுக்கு ஃபீல் பண்றேன்? நீங்க இதுல ஒரு சைன் பண்ணுங்க. எதுக்கு? இப்ப போய் உங்க பொண்ணு நான் லவ் பண்ணேன். அவ போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணுவா. என்ன தூக்கி உள்ள போடுவாங்க. போட்டுருவாங்க. போடாம இருக்குன்னா நீங்க 2 பேரும் சைன் பண்ணி கொடுத்தீங்கன்னா அப்பா அம்மா பர்மிஷன் லெட்டர் எல்லாத்தையும் டிஃபரெண்டா பண்றீங்க. எடுத்து போடுங்களே. பேனா பேனா இங்க 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 இருக்கா? இங்க இருக்கா? இருக்கு. போதும் கொடுங்க. அப்பா ரொம்ப நன்றிங்க. பேனா கூட அத கையில. ஐயோ அப்ப நானு வரேன். எனக்கு ஒரு வீக்னஸ் இருக்கு. அத நான் சொல்லணும். வீக்னஸ்? நைட்டு 6 மணி ஆனா நான் வெளியே போக மாட்டேன். இருட்டுனா பயம், பேய்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பயம். இதெல்லாம் கையெழுத்து போறதுக்கு முன்னாடியே சொல்லிருக்கணும். சரி அது ஒண்ணு இல்ல தம்பி. நீங்களாவது பரவாயில்ல. இருட்டுன அப்புறம் 6 மணிக்கு மேலதான் வெளியில போக மாட்டீங்க. ஆனா எங்க வீட்டுல இவர் இருக்காரே, பட்ட பகல்ல மழை வரத்துக்கு முன்னாடி மப்பம் மந்தாரமா இருட்டுனாப்ல இருக்குமே, அப்ப வெளியில போறதுக்கே பயப்படுவார். அவ்வளவு ஏன் பாத்ரூம் போறதுக்கு மாமா மாப்ள மாமா இதெல்லாம் சைன் பண்றதுக்கு முன்னாடி அதெல்லாம் விடு. பாத்ரூம் அது எதுக்கு இப்போ? சரி ஓகே. நான் போயிட்டு உங்க பொண்ணு கூட ஒரு டேட் பாயிட்டு வரட்டுமா? போய் பாடிட்டு வாங்க. பை. ஆல் தி பெஸ்ட். Thank you. தம்பி ரொம்ப வெக்கப்படுறாரு. அதுக்கு நீயே இவ்வளவு வெக்கப்படுற? தோசை கீச போடு. போடு தோசைய. ஏய் நான் லவ் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டேல. லவ் பண்ற விஷயத்தை பக்கத்துல வை. கருப்பை பத்தி தப்பா பேசுற. தமிழ்நாடு கலரியை கேவலப்படுத்துறியா நீ? ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கருப்பை பத்தி தப்பா பேசுறப்பா. யாருனா அவ? என் லவர். என்னன்னு என்ன லவர் அந்த கருப்பை பத்தி தப்பா பேசலாமா? இப்ப பாரு அடி கொடுக்குற. ஏய் என்ன கலர் கலர்னு பேசுற? உன் கலர் மட்டும் இல்லம்மா, உலகத்துல நீ எந்த கலர் பார்க்கனாலும் கருப்பு தேவை. நீ பாக்குற கண்ணு பாப்பா கருப்பு. அதுல வெள்ளைய ஒரு பொட்டு வந்துன்னு வச்சுக்கோ, ஒரு மணம் பூ கொடுத்து ஓரத்துல உட்கார வச்சிருவாங்க. ஸ்டாப் இட். இவ்வளவு ஏன் சாமிக்கே கருப்பு தான் பிடிக்கும். கருமாரியம்மன் பேர் இருக்கு. எங்கயாவது வெள்ளை மாரியம்மன் கேள்விப்பட்டிருக்கியா? கடைசியா ஒண்ணு சொல்றேன். கருப்பை பத்தி தப்பா பேசணும் உனக்கு மட்டும் இந்த டயலாக். உன்னுடைய கலரு என் காலு கீழே, என்னுடைய கருப்பு உன் தலை மேல. அதிடி கருப்புடைய லெவல். வாடா கண்ணா. சூப்பர்ண்ண, செம்ம அடி கொடுத்தீங்க. போதும், சண்டை முடிஞ்சு போச்சு. பத்த வச்சு பிரிச்சிடாதீங்க, கிளம்புங்க. சண்டை முடிஞ்சு போச்சு. லவ் பண்ணலாமா? என்ன இந்த பொண்ணு ரொம்ப கிண்டல் பண்ற? ஏன் ஒண்ணு பண்ணவா? வா. ஐயோ சண்டை முடிஞ்சு போச்சு. வா. நான் போலீஸ் கூப்பிடுவேன். போலீஸ் வந்துட்டாரா?
எப்ப கூடான்னு சைடுல வெயிட் பண்ணிக்கிறியா நீ? என்னடா பண்றீங்க? லவ் பண்ற? இதை என்கிட்டயே சொல்றியா? பின்ன நீங்க தானே கேட்டீங்க, உங்ககிட்ட சொல்லாம யார்கிட்ட சொல்றது? அதுக்கு என் பர்மிஷன் வேணும். குடு பர்மிஷன். எடுத்துக்க. வாச்சலாம். சார் ஏய், என்ன ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ற. உன்னை அரெஸ்ட் பண்ணிடுவேன். சார், இந்த காச்சாண்டி வேலை என்கிட்ட காமிக்காதீங்க. அது யாரு? பூச்சாண்டி தம்பி காச்சாண்டி. ஏய் சார் சும்மா மிரட்டாதீங்க சார். இங்க பாருங்க. என்னது இது? NOC லெட்டர். NOC லெட்டரா? என் பொண்ணு பிரியாவை கணேஷ் காதலிக்கலாம். இதுக்கு போலீஸ் தடையா வந்தா போலீஸே அரெஸ்ட் பண்ணலாம். குடு. உன்னால ஒரு புது பழமொழி வரும். திருப்பதிக்கே லட்டு நிறுத்து பழசு, போலீஸ்க்கு அரெஸ்ட் நிறுத்து புதுசு. கிளம்பு. நல்ல குடும்பமா உங்களுது. நல்ல குடும்பம் தான். போனு ஏன் சொல்ல தள்ள வச்சுக்கிற? உன் கண்ணிமையை காட்டி இடுப்பை கொஞ்சம் மாட்டி தூரமாயிருந்த என்னை தூண்டில் போட்டு பக்கத்தில் இழுத்து மயக்கி விட்டால் நானும் மயங்கி உருகி காதலியே என்றால் படா கருப்பா அப்படி என்று சொல்லி அவமானப்படுத்தி விட்டாய். துக்கப்பட்டு விட்டேன், துயரப்பட்டு விட்டேன். இதனால்